அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே தூக்கிவிடும் இயேசு என்கிற தலைப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிலரை இக்கட்டுகளிலிருந்து துன்பங்களிலிருந்து தூக்கிவிட்டதை குறித்து, நம்மையும் அவர் இன்றைக்கு தூக்கி விடுகிறார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. விழுந்து போன இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9 தொடங்கி 13 வரையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 13 வரையிலான வசனங்கள். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாயிருக்கிறான், எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்கின ஒரு சம்பவத்தை வைத்து அவர் பேசின வார்த்தை, குழியிலே விழுந்த ஆடு. குழியிலே விழுந்த ஆடு அந்த சூம்பின கையுள்ள மனிதன். அவனை இயேசு தூக்கிவிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை இயேசு தூக்கிவிட்டார். அதுதான் அவர் சொன்ன அந்த அவர்களுக்கு பதில் கொடுத்த அந்த பதிலுடைய ஒரு கருத்து. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு யூதர்கள் கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாள் பிரமாணத்தை மிகவும் கருத்தாய் ஆசரித்தார்கள். ஓய்வு நாள் பிரமாணம், அதாவது 7ஆம் நாள் சனிக்கிழமை அவங்க ஓய்ந்திருக்கணும், வழக்கமான வேலைகளை செய்யக்கூடாது என்பது கர்த்தர் கொடுத்த பிரமாணம். ஓய்வு நாளில் சபை கூட வேண்டும் என்பதும் பிரமாணத்திலே இருக்கிறது. அப்போ அந்த பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டு வந்த பொழுது, அந்த பிரமாணத்தில் எந்த வேலை செய்யலாம், எந்த வேலை செய்யக்கூடாது என்கிற கேள்விகள் அடிக்கடி மக்களுக்கு எழும்பினது. அப்போ அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஓய்வு நாளில் இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, அப்போ அதுக்கு புதுசாக ஒழுங்குகளை கற்பித்து பரிசேய சட்டங்கள், ஸ்கிரைபல் லாஸில் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்கள், விளக்கங்கள் எழுதி வந்த பொழுது, கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை விட்டு ஓய்வு நாள் பிரமாணத்தை வெறும் சட்டதிட்டமாக பார்த்து அப்படி ரொம்ப வித்தியாசமாய் போய்விட்டது. அப்படி போய் தான் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வதை கூட தப்பு, சொஸ்தமாக்குவது கூட வேலை செய்வது என்று அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் சொஸ்தமாக்கி கொண்டே இருந்தார். குறிப்பாக ஓய்வு நாள் தோறும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் ஏதாவது ஒரு ஜெபாலயத்தில் அவர் போவார். அவருக்கு அங்கே வசனம் வாசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும், பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும், அதை செய்வார். அதோடு அங்கே வந்திருக்கிறவங்களை சுகமாக்கவும் செய்வார். இது அவருடைய பழக்கம். அவர் எங்கே போனாலும் வியாதியஸ்தரை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பார். அல்லேலூயா. அப்போ அப்படி செய்யும் பொழுது, அதனால தான் இந்த பரிசேயர்களுக்கும் அவருக்கும் எப்பவும் ஒரு பிரச்சனை வருது. ஓய்வு நாளில் ஏன் குணமாக்குகிறார் என்று பெரிய பிரச்சனை. அதுபோல் ஒரு ஓய்வு நாளிலே இவர் போயிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் ஒரு கை சூம்பினவனாய் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறது. இயேசுடைய பார்வை எப்பொழுதுமே எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக காயப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேதனை உள்ளவர்கள், ஏழைகள்,
இவங்க மேலே தான் இயேசுடைய கண் எப்பவும் ஸ்பெஷலாக போகும். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படித்தான். தேவை உள்ளவர்கள் மேல் இயேசுவின் கண்கள் எப்பொழுதும் பார்க்கும். இன்றைக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் எல்லாரையும் இயேசு பார்க்கிறார். ஆனால் உங்களில் தேவை உள்ளவர்கள் யார்? உங்கள் மேலே அவருடைய கண்கள் விசேஷமாய் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று, தங்கள் தேவையை உணர்ந்தவர்கள். போன வாரம் சகையை பற்றி பேசணும். சகையு தன் தேவையை உணர்ந்தவன், அவன் மேலே ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. தேவை உள்ளவர்கள் மேலே அந்த தேவையை உணர்ந்து ஒரு தாகத்தோடு இருப்பாங்களே, அந்த ஆத்துமாக்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் விசேஷமாக நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்கள் தேவை என்னதுன்னு உணரணும். உணர்ந்து அப்பா என்று சொல்லி உள்ளம் திறந்து ஒரு தாகத்தோடு இருக்கணும். அப்போ கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்காக ஒரு கிரியை செய்யாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷனை அவர் பார்த்த பொழுது அவருக்கு தெரியும் கொஸ்டின் வரும். அப்போது இதை பார்க்கும் பொழுது அவர் அந்த மனுஷனை எழுப்பி விட்டு அவரே கேள்வி கேட்டதாக இருக்கிறது. ஓய்வு நாளில் குணமாக்குறது நியாயமா? அப்போ எல்லாரும் அவரை பதில் சொல்லுகிறார். உனக்கு ஒரு ஆடு இருந்தது, அந்த ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்து கிடந்தா ஓய்வு நாள் முடியட்டும், அதுக்கு பிறகு போய் தூக்கலாம் என்று நீ பொறுத்திருப்பாயா, அல்லது உடனே ஓடி போய் குழியிலிருந்து தூக்கி விடுவாயா? அதுபோல தான் இவனையும் நான் குணமாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் உன் கையை நீட்டு என்று சொன்னார். அந்த மனுஷன் கையை நீட்டினான், அது மறு கையை போல சுகமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுல நிச்சயமாக யாருக்கும் எதிர்த்து பேச முடியல. அப்படி அவளுடைய வாயை அடைத்து அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இதிலே ஒரு ஆம்பிளிஃபைட் பைபிளில் 2 அழகான வார்த்தைகள் கூட இருப்பதையும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அங்கே சொல்லும் பொழுது இஃப் எ மேன் ஹேஸ் ஒன்லி ஒன் ஷீப் என்று சொல்லி இருக்கிறது. தமிழில் ஒருவனுக்கு ஒரு ஆடு இருந்துன்னு சொல்லும்போது ஒரு ஆடு காமனாக அப்படி யோசிப்போம். ஒரே ஆடு, he had only one sheep. அவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு குழியிலே விழுந்து விட்டால், அப்போ நிறைய ஆடுகள் இருக்கிறவனுக்கு ஒரு ஆடு குழியில் விழுந்துட்டா அவன் உள்ளத்தில் அதனால உண்டாகிற அந்த வேதனையின் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு, அந்த ஆடு குழியில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அவன் உள்ளத்தில் ரொம்பவே அந்த வேதனையினுடைய அந்த அளவு மிக அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷனை எப்படி பார்க்கிறார்? அநேக மனிதர்களில் ஒருவன் என்று பாராதபடி அவனை மட்டும் பார்க்கிறார். அல்லேலூயா. இவன் என்னுடைய ஒரே ஆடு, இன்னைக்கு நான் இவனுக்கு நன்மை செய்யணும், இவள் என்னுடைய ஒரே ஆடு, இவளுக்கு இன்னைக்கு நான் நன்மை செய்யணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய முழு இருதயத்தையும் உனக்கு நேராக திருப்புகிறார். என்னுடைய ஒரே ஆடு நீதான். அன்னைக்கு சகைவு கூட அப்படித்தானே, இத்தனை பேர் பின்னால் வந்துட்டு இருக்கிறாங்க, அவர் முழு இருதயத்தையும் அவருடைய முழு நேரத்தையுமே அவனுக்காக திருப்பிட்டார். வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு சகையும் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த வேளையில். அதே மாதிரி இன்றைக்கு தேவையோடு இருக்கிற, தேவையை உணர்ந்து வேதனையோடு இருக்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் மனுஷன் உங்களை பார்க்கிறது பலவிதமாக நிலையில் பார்ப்பான். ஆனால் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்ப்பது நீங்க ஒருத்தர் தான் அவருக்கு உண்டு என்கிற கோணத்தில் பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன அழகான ஆண்டவர். அல்லேலூயா. உன் வேதனைய நீ ஒரே பிள்ளை தான் அவருக்கு உண்டு, நீ ஒருத்தன் தான் அந்த குடும்பத்திலே அவருக்கு உண்டு, இந்த சபையிலே நீ ஒருத்தன் தான் ஒருத்தி தான் அவருக்கு உண்டுங்கிற ரீதியில அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு தூரம் உன்னை ஸ்பெஷலா ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த வார்த்தையே உங்களுக்கு ஆறுதலையும் சுகத்தையும் கொண்டு வந்து விடும். அல்லேலூயா.
நான் வியாதிப்பட்டிருந்தால் என் கர்த்தர் என்னை பார்க்கிற பார்வை நான் ஒருத்தி தான் ஒரு குண்டன்கிற ரீதியில அவர் என்ன பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல வரட்டும். டாக்டர்ஸ்ட போனா அவங்களுக்கு வந்திருக்கிற எல்லா பேஷண்ட்ல நீங்க ஒரு ஆள் நம்பர் போட்டுருவாங்க. இந்த பேஷண்ட் கார்டு நம்பர் இத்தனை, அதுல ஒன்னா தான் உங்களை பார்க்க முடியும் அவங்களால. எல்லாரும் அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பாஸ்டர்ஸ் கூட அநேக வியாதிஸ்தருக்கா ஜெபம் பண்றோம், இவங்க அதுல ஒண்ணு இவங்க அதுல ஒண்ணு, அப்படி வியாதிப்பட்டவர்களில் ஒருவர் என்று தானே கருதுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் அப்படி பார்க்கிறவர் அல்ல. நீ ஒரு புள்ளதான் இந்த உலகத்திலே அவருக்கு உண்டென்கிற நிலையிலே பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய இதயமே உனக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு உனக்கு மேல கவனம் செலுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே படுக்கையில் இருக்கிற மகளே மகனே சோர்ந்து போகாது. உன் பிள்ளைகள் நீ எதிர்பார்க்கிற அளவு கவனிக்காம போகலாம். சொந்த கணவன் மனைவி நீங்க எதிர்பார்க்கிற அளவு கவனிக்காம போகலாம். அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. இயேசு முழு போக்கஸ் உன் மேலதான் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆடு இருந்தது, அது குழியில விழுந்தா அவன் ஓய்வு நாள்னு சொல்லி காத்திருப்பானா? ஓடோடி போய் அதை காப்பாற்றி விடுவான். அல்லேலூயா. இன்னொரு ஆச்சரியமான வார்த்தை என்னன்னு சொன்னா, இந்த மனுஷனுடைய கையை நீட்டு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்பொழுது அது மறு கையை போல சுஸ்தமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and the man reached it out and it was restored as sound as the other one. ரொம்ப அழகா இருக்கிறது. அது it was restored, அது திரும்ப மீள்நிலைப்படுத்தப்பட்டது. அப்போ இதுல ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிறது. அவன் கை முதல்ல நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்தது, எப்படியோ சூம்பி போயிருக்கு. சிலருக்கு பிறவியிலே சூம்பின கை இருக்கும். சிலர் சொல்லுவாங்க நல்லா தான் இருந்தேன், பாலவாதம் வந்தது, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதனால எனக்கு இந்த மாதிரி சூம்பி போயிடுச்சு அப்படி சொல்லதை நம்ம கேட்டிருக்கோம். இவனுக்கு அப்போ இந்த ரெஸ்டோர்டுங்கிறது முன்ன இருந்த நிலைமைக்கு திரும்ப வந்ததுன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு முன்ன நல்லா தான் இருந்திருக்கு, எப்படியோ சூம்பி போயிருக்கு, அது திரும்ப மீள்நிலைப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அது மறுகையை போல, அது எவ்வளவு சவுண்டுனா ஆரோக்கியமா, எவ்வளவு ஆரோக்கியமா அந்த கை இருந்ததோ அதே போல இந்த கையும் முழு ஆரோக்கியத்துக்கு மறுபடியும் அது முன்னிருந்த நிலைமைக்கு எழுப்பப்பட்டது, உயர்த்தப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, நமக்கு இப்போ சபையில் பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தைகளை தரும் பொழுது ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் செய்கிறார். அல்லேலூயா. அந்த நோக்கத்தின்படியான கிரியையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. சுகத்தை கர்த்தர் தருவாராக. நம்முடைய சூம்பின கைகளை இன்றைக்கு ஆண்டவர் முழுமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. அதை முன்னிருந்த நிலைமைக்கு கொண்டு வருவாராக. மறுகையை போல அதை சுகமாக்குவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அப்போ ஒரு வியாதியஸ்தனை, ஒரு கை சூம்பி போன அந்த உடல் ஊன் உறுப்பிலே பலவீனப்பட்டு போன ஒரு மனுஷன் அவர் எப்படி பார்க்கிறார்? எனக்கு ஒரே ஆடு, அது குழியில விழுந்து கிடக்கு, அதை தூக்கிவிட வேண்டும் என்று தான் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பர்களே, சிலருடைய வாழ்விலே உடல் உறுப்புகள் ஊனமுற்றவர்களாக, கையை அசைக்க முடியல, கை செயல்பாடு இல்லை, கால் செயல்பாடு இல்லை, கண் பார்வை இல்லை, செவி கேட்கவில்லை, இப்படி நிறைய பாதிப்புகள், அந்த ஊன் உறுப்புகள் செயல்படாமல் இருக்கிறது. சிலருக்கு பிறவியிலே இருக்கிறது, சிலருக்கு இடைக்காலத்தில் ஒரு பாதிப்பினாலே உண்டானதாக இருக்கிறது. ஆனால் உங்களை கர்த்தர் பார்க்கும் பொழுது நீங்கள் குழியிலே விழுந்து கிடக்கிற அவருடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் உங்களை அந்த குழியிலிருந்து தூக்கிவிட விரும்புகிறார். அல்லேலூயா. என்னைக்கும் குழியிலே போட்டிருப்பது அந்த எந்த மேய்ப்பனுக்கும் விருப்பம் இருக்காது. அதுவும் ஒரே ஒரு ஆடுன்னு சொன்னா அந்த மேய்ப்பனுக்கு கட்டாயம் இதை கிடக்கட்டும் என்கிற எண்ணம் ஒரு பொழுதும் வராது. அல்லேலூயா. அதனால எல்லாரும் முதல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இயேசுவே எனக்கு சுகம் தரணும் என்கிற ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால்,
அநேக மக்கள் வருஷங்கள் ஆனபடியினாலே இனி இது சுகமாகும் என்கிற அந்த நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க அந்த கஷ்டம் பிறவியிலே வந்ததுனால அப்படி தான் மனசில் ஒரு எண்ணம் வந்து போச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றி டெய்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் தனி ஜெபத்தில் முதல் ஜெபம், இயேசுவே இதை குணமாக்கும், என்னை முழுமை ஆக்கும் என்று நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த வார்த்தையை கத்த கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நீங்க முதல்ல செய்யணும். ஏன்னா எந்த காரியத்துக்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டால் தான் கத்த செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படித்தானே? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மெடிக்கல் சயின்ஸ் என்னதுன்னு சொல்லட்டும், அனுபவசாலிகள் என்னதுன்னு சொல்லட்டும், நம்மை சூழ பலர் இருக்கிறாங்க இதே பாதிப்பில் இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் ஒரு அசைவும் இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு அசைவும் இல்லை. அதெல்லாம் வச்சு எனக்கும் ஒரு அசைவும் இருக்காதுன்னு சொல்லி நாம முடிவு கட்டுறது தவறு. உன்னை கர்த்தர் தன்னுடைய ஒரே ஆட்டுக்குட்டியாக பார்க்கிறார். அவர் உனக்கு இரக்கம் செய்ய வல்லவர். உன்னை அந்த குண்டிலிருந்து தூக்கிவிட அவரால முடியும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு முதலாவது உங்க உள்ளத்துல ஒரு விசுவாசம் வளரட்டும், ஒரு ஜெபம் வரட்டும். அந்த விசுவாசம் எப்போ அதிகமா வளரும்னா நீங்க டெய்லி ஜெபிக்கும் போது அந்த விசுவாசமும் உருவாகும். அல்லேலூயா. அதனால டெய்லி உங்களுடைய ஜெபத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என் சரீரத்தில் இருக்கிற அந்த குறைபாடு, பரவி குறைபாடா இருக்கலாம் அல்லது இடையில் வந்த குறைபாடா இருக்கலாம், அது மாறணும். எனக்கு 2 கைகளும் சரியா செயல்படணும், 2 கால்களும் சரியா செயல்படணும், 2 கண்களும் திறக்கணும், 2 காதுகளும் கேட்கணும். எல்லா அவயவத்துக்கும் அப்படித்தான், எல்லாம் செயல்படணும், எல்லாம் செயல்படணும். இதை நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? யாரை நோக்கி கேட்கிறீர்கள்? எல்லை இல்லாத வல்லமை உள்ள தேவனை நோக்கி கேட்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்டா கொஞ்சம் தயங்கும். இவருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்க்கணும், இவருக்கு இதுக்கு திராணி இருக்கான்னு பார்க்கணும், பல காரியம் பார்க்கணும். அவர்கிட்ட ஒண்ணுமே பார்க்கண்டா, அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அதனால தைரியமா கேட்கலாம், கேட்கறதுக்கு எல்லையே இல்லை. நாம் ஆராதிக்கிறவர் பெரிய தேவன். அந்த தேவனிடத்திலே பெரிய காரியங்களை கேட்கலாம். பெரிய காரியங்களை சிம்பிளாய் செய்வது அவருடைய காரியம். அல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார். யார் செய்ய மாட்டார் சொன்னாலும் அதை காதுல எடுக்காதீங்க, அது உள்ளத்துக்குள்ள போக வேண்டாம். அந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை திரும்ப திரும்ப நினைக்காதீங்க. அவர்கள் அதான் செய்வாள், அவளை குற்றம் சொல்ல முடியாது. நல்ல சேவைத்தான் பண்றாங்க, அவங்களுடைய திராணிக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தரோ அதுக்கெல்லாம் மிக உயர்ந்தவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அதனால சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கணும்னா கர்த்தர் நிச்சயம் அதை கேட்பார், அதற்கு ஒரு நல்ல கிரியை செய்வார். அல்லேலூயா. உடல் ஊனங்கள், சிலருக்கு பக்கவாதங்கள், ஸ்ட்ரோக்னால பாதிப்பு, அது அவயவம் செயல்படல, இந்த அவயவம் செயல்படல, முன் செயல்பட்டது போல செயல்படல, முன்னிருந்தது போல பலன் இல்லை, முன்னிருந்தது போல நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்க மாட்டேங்கி, டைட்டா இருக்கு, இப்படிலாம் நம்ம உணர்றோம். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விழுந்து கிடக்கிற குழியிலிருந்து தூக்கிவிட இயேசு விரும்புகிறார். இயேசுக்கு பூர்ண வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எங்க எந்த பிரச்சனை பண்றீங்களோ அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. சிலருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு மனசு கிடையாது, சமயம் கிடையாது. அதெல்லாம் நம்ம தப்பு இல்லையா? இவ்வளவு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கும்போது நீ விழுந்து கிடக்கிற குழியிலிருந்து மேன்னு சத்தம் போடவும் மாட்டேன்னு சொன்னா உன்னை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது சகோதரி? உன்னை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது சகோதரா? விழுந்து கிடக்கிறல்ல, மேன்னு ஆட்டுக்குட்டி கத்த தானே செய்யும். நீயும் இயேசுவே இயேசுவேன்னு கத்தலாம் இல்லையா? அப்ப கூட வாய் திறக்கலன்னா என்னதான் பண்றது? அதனால கண்டிப்பாக வாயை திறக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை நமக்கு தெரிந்ததை சொல்லுவோம், சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சும்மா ஒற்றை வார்த்தை ஜெபம் பண்ணி பழகாதீங்க. அவர் ஒற்றை வார்த்தையில் உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க தளரக்கூடாது,
கேட்கறது ஏதோ நேரம் போகுதுன்னு நினைக்க கூடாது. நல்லா கேட்கணும். எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு பெர்ஃபெக்டா விடுதலை வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால தெய்வ மக்களே, நமக்கு எந்த உடல் ஊனங்கள் இருந்தாலும், பக்கவாதத்தின் பாதிப்புகள் இருந்தாலும், இந்த குழியில் இருந்தது ஆட்டை தூக்கி விட்ட மாதிரி அந்த சூம்பின கையை மனுஷனை சோமாக்கினார்ல, அவர் சோமாக்குவார். சிலருக்கு என்ன ஆகுது, எலும்பு பிரச்சனைகள். எலும்பு பிரச்சனைகளினாலே எலும்பு தானே செயல்பட மாட்டேங்குது. எலும்பு பிரச்சனை, எலும்பு, நரம்பு, தசைகள், முட்டுகள், இது நாளும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்மளுடைய சரீரத்தில் பயங்கரமான எலும்புகள் இருக்கிறது. கார்டிலேஜியஸ் சிஸ்டம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், நரம்புகளும் எப்போ ஆண்டவர் எப்படித்தான் இப்படிலாம் படைச்சிருக்காருன்னு தெரியல. அல்லேலூயா, ஆச்சரியமாக இருக்குது. நரம்பு, அப்புறம் இந்த தசைகள் இருக்குது பாருங்க, தசைகள், அப்புறம் மூட்டுகள், ஜாயின்ஸுகள், அதெல்லாம் இருக்கிறது. இதில் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனை தான் பலவேளை செயல்பாடுகளை முடக்கி விடுகிறது. ஆகவே நிச்சயமாக எலும்பு முறிவுகள், தசை பிடிப்புகள், நரம்பு பிரச்சனைகள், மூட்டு வலிகள் எல்லாம் இந்த சூம்பின கையுள்ள மனுஷனுடைய இந்த விஷயத்தை சார்ந்தது தான். அதெல்லாருமே நம்ம நினைக்கணும், நான் குழியில் விழுந்து கிடக்கிறேன்ப்பா, எனக்கு இதை செயல்படுத்த முடியலை, அது செயல் ஆக மாட்டேங்கி, எனக்கு நீர் இறங்கும், நான் உம்முடைய ஒரே ஆடு குழியில் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கிவிடும் என்று விசுவாசத்தோட கூப்பிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பலர் சொல்லுகிறது, இனி வயசாகுது இல்லையா, இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, நீ சொல்றபடியே உனக்கு ஆக கிடவுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா என்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை வரும்? நீங்களே தீர்மானிச்சாச்சு, நீங்களே உங்களுக்கு நியாய தீர்ப்பு எழுதியாச்சு. இனி வயசானனால இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லாதுங்க. வசனத்தை அறியாதவர்கள் அப்படி வாய் உளறி சொல்லுவார்கள். இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் சொல்லுவார்கள். நாம் அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. யாராவது இப்படி பழக்க தோஷத்தில் பேசிட்டு இருக்கிறோம்னா அதை திருந்தணும். நம்ம வார்த்தையில் நிறைய இடத்துல அந்த பிரச்சனை வருது. அதை நம்ம உணர்ந்து அதை அறியும் பொழுது அதை திருத்தி கொள்ளணும். அது நல்லது. விசுவாச அறிக்கைகள் நம்மிடத்திலிருந்து வருவது தான் நல்லது. அல்லேலூயா. வசனங்களை அறிக்கை பண்ணணும். எப்போ வசனத்தை அறிக்கை பண்றது ஒரு பெரிய பலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விபத்துகளினாலே, ஆபத்துகளினாலே பலருக்கு இன்னைக்கு செயல்பட முடியாமல் இருக்கிறது. எல்லாரையும் அந்த குழியிலிருந்து தூக்கி விடுவார். ஒரு நாள் பெதஸ்தா குளத்துக்கு இயேசு போனார். என்னடா இவர் குளத்துக்கு போறார், வேடிக்கை பார்க்க போறாரோ? இல்லை, அவர் குளத்தையும் ஆற்றையும் வேடிக்கை பார்க்க போக மாட்டார். குளிக்க போறாரா? அங்கே குளிக்கவும் அவர் என்ன செய்யலை, போகல. ஒருவேளை ஏதோ சேரிட்டி பண்ண போறாரா, எல்லாருக்கும் ஏதோ தர்மம் கொடுத்துட்டு வர போறாரா? அதுக்கும் போகலை. எதுக்கு போனாருன்னா, ஒரே ஒரு ஆடு விழுந்து கிடக்குது, 38 வருஷமா விழுந்து கிடக்குது. அந்த ஆட்டை தூக்கி விடுவதற்காக அவர் அன்றைக்கு பெதஸ்தா குளத்துக்கு போனார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். நேராக அவன்கிட்ட தான் போனார். அவனே அறகுறையாக தான் இருந்தான். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்கு இதுதான் பிரச்சனை. 38 வருஷம் ஆனதுனால இனி சுகம் ஆகும் என்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இனி இது ஒரு பிழைப்பா மாறிச்சு. வர்றவங்க ஏதோ சேரிட்டி பண்ணிட்டு போறாங்க, வாங்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். பிச்சை போட்டு போறாங்க, அதனால வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படித்தான் நினைச்சிருப்பான். சுகத்தை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்ட பிறகு கூட அந்த எண்ணம் வரல. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமை தான். அதில் முதல்ல அது மாறணும். நம்ம முதல்ல சொன்னேன்ல, கண்டிப்பாக அது மாறணும். இவனுக்கு ஆண்டவர் வச்ச பெரிய இறக்கம். அவன் அதுக்கு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் கத்தர் கேட்கல. படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அல்லேலூயா. இனி உனக்கு இந்த படுக்கை கிடையாது. நீ இப்போ படுக்கையை நீ விடமாட்டா போல இருக்கு. எடுத்துட்டு என்ன பண்ணு, வீட்டுக்கு போ, தூக்கிட்டு போ. திமிர்வாதக்காரன். அல்லேலூயா. திமிர்வாதம், மொத்தம் பேரலைஸ். எதுவும் அசையல்ல, எதுவும் செயல்படல. அவனையும் கர்த்தர் அன்றைக்கு அந்த குழியிலிருந்து தூக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவன் நினைத்தா இன்றைக்கும் யாருக்கும் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தெய்வ மக்களே,
சரீரத்தில் எந்த பாதிப்போடு இருந்தாலும், நான் அப்பாவுடைய ஒரே ஆட்டுக்குட்டி, இன்னைக்கு குழியில விழுந்து கிடக்கிறேன், அப்பா என்னை தூக்கி விடுங்கப்பான்னு உரிமையோடு கூப்பிடுங்க. தொடர்ந்து கூப்பிடுங்க, சோர்ந்து போகாமல் கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புறேன். நமக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரசங்கம் பண்ணினேன். மறுபக்கம் பாதிக்கப்பட்டவர்களை இயேசு தேடி சென்றது போல நாமும் தேடி செல்ல வேண்டும் என்கிறதையும் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு இந்த மாதிரி குழியில விழுந்த ஆடுகளை இந்த ஒரே ஆட்டுக்காகன்னு சொல்லுகிற அளவுக்கு போய் கிரியை செய்தார். இன்றைக்கு ஆத்மாதாயம் பண்ணுகிற நாம், வியாதியஸ்தர்களுக்காக ஜபம் பண்ணுகிற நாம், இப்படிப்பட்ட கஷ்டமுள்ள மக்களுக்காக ஒரு இதய பாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது எல்லாருக்கும் வேணும், சிலருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் வேணும். அதை பெற்றவர்கள் நாமோ இந்த கண்ணோட்டத்தில் வரணும், இந்த கண்ணோட்டத்தில் வரணும். ஆண்டவர் யாருக்கு நேரம் நடத்துகிறாரோ அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு முழு இருதயத்தோட அவங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் வரணும். அல்லேலூயா. 10 பேருக்கு ஜெபம் பண்ணணும், வாங்க தோத்திரம் 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 தோத்திரம், அதெல்லாம் பெரிய வேலைக்கு ஆகாது. ஆனால் கர்த்தர் குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் நடத்தினார்னா, அங்கே ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் படுத்திருப்பாங்க, ஆனால் உங்கள் உள்ளத்தை யாருக்கு நேராக பாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில கூப்பிடுவாங்க, ஐயா போனோன்னு எனக்கும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, அது தேவையுள்ள உள்ளம். அல்லேலூயா. இந்த மாதிரி பட்டவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சரி கூப்பிட்டுட்டாங்களேன்னு போயிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி நீங்கள் லேசாக எடுத்துக்கிட்டா ஒன்றும் நடக்காது. ஆனால் இயேசுடைய உள்ளம் நமக்கும் அந்த நேரத்தில் வேணும். ஐயோ கூப்பிடுறாங்களே, இவங்க மேலே ஒரு பாரம் எனக்கு வருதே, இத்தனை பேர் படுத்திருந்தாலும் இந்த ஆளுகிட்ட போன ஒரு ஏவுதல் எனக்கு வருதே. அப்போ அங்கே போகும்போது ஒரு முழு இருதயத்தோட, இது ஒரே ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறது மாதிரி, ஒரே பேஷண்ட் தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, இயேசு எப்படி அவருடைய உள்ளத்தில் வச்சாரோ அதே மாதிரி நம்மளும் செயல்படும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து நம்ம மூலமும் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய அந்த அப்ரோச், அந்த அந்த அணுகுமுறையும் அப்படி இருக்கணும், நம்முடைய ஜபமும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. அந்த முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, அறகுறையா இல்லை. நான் 10 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், அது எனக்கு திருப்தி, அது உங்களுக்கு திருப்தி. ஆனால் அதில் எந்த ஆடை எழுப்பி விடணும்னு கர்த்தர் நினைச்சாரோ அதை செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அவருக்கு திருப்தி. அல்லேலூயா. அதனால நம்ம எப்போவுமே எனக்கு திருப்தி உண்டாக நான் கர்த்தருக்காக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும், செயல்படணும். அப்போ இன்னைக்கு வியாதியஸ்தருக்கு போவோம், நாளைக்கு ஆத்மாதாயத்துக்கு போவோம், நாளைக்கு மலை ஊழியத்துக்கு போவோம், கடல் ஊழியத்துக்கு போவோம், எல்லாத்துக்கும் போகிறோம். கடைசியில் ஒரு பெரிய பிரயோஜனமாக தெரியலையே. ஏன்? முழு இருதயத்தோட செய்யணும். அல்லேலூயா. எது மேலே கர்த்தர் பாரம் தருகிறார் அதில் நான் அதிகமாக கவனம் செலுத்தணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். சிலரை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு வீட்டில் வந்த பிறகு மனசை விட்டு மாறாது, அந்த காட்சி மாறாது, அந்த மனுஷனுடைய முகம் உங்களை விட்டு மாறாது. அப்போ அவங்களுக்காக வீட்டில் இருந்தும் போராடி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்க சிந்தனையில் அதை வச்சுக்கிட்டே இருக்கிறார். நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அதை புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணினா சில சமயம் நம்ம போன நேரம் அற்புதம் நடக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாம அங்க நம்ம ஜபத்தினால கூட அற்புதம் நடக்கும். கர்த்தர் எப்படியும் செய்வார், கிரியை செய்வது அவர். அல்லேலூயா. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, நீர் எப்படி ஒரு வியாதியஸ்தனை, ஒரு உடல் ஊனமற்றவனை, எப்படி ஒரே ஆடு குழியில விழுந்து கிடக்கு அதை போய் தூக்கி எடுக்கணும் என்று மனசோட அன்னைக்கு செயல்பட்டீரோ. இந்த பரிசையெல்லாம் எதிர்ப்பான், இந்த நியாயசாஸ்திரி எல்லாம் சண்டைக்கு வருவான், அதெல்லாம் இல்லை. அவனுக்கு இன்னைக்கு செய்யணும்னு சொல்லி அவர் அவ்வளவு முழு இருதயத்தை செலுத்தினார். அல்லேலூயா. அதுபோல செலுத்துவோம். ரெண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம், யாராவது வாசிங்க மைக்கில். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம். லூக்கா 14 முதல் 5 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே
அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். அவன் என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஆமென், அல்லேலூயா. இங்கே இதுபோலத்தோ இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தர் பந்தி இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு மனுஷன், நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். அப்பொழுதும் ஆண்டவர் அதுதான் கேட்குறார், இது நியாயமா? ஓய்வு நாளில் என்னை எதிர்ப்பு வரணும்னு தெரியும், இருக்கிறது பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, கர்த்தருடைய உள்ளம் அந்த வியாதியஸ்தனுக்கு நேராக போகுது. நம்ம இருக்கிறது பரிசேயனுடைய வீட்டில் எல்லாவா இருக்கிறோம். ஜபாலயத்தில் இருந்து அது ஒரு பொது இடம். இது இவன் வீடு. இவன் வீட்டுக்குள்ளே வந்து அவனே ஓய்வு நாள் பிரமாணத்தை தூக்கி பிடிச்சி நிற்கிறவன். அவன்கிட்ட போய் இதை செய்தா எப்படின்னெல்லாம் கூட கர்த்தர் யோசிக்கலை, எதையும் யோசிக்கலையா. ஒருத்தன் வியாதியா இருக்கிறான்னா அவன் மேலே ஃபுல் இருதயத்தை செலுத்துறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஒரு அழகான குணம். கேட்டுட்டு ஆண்டவர் வந்து அவனை சோமாக்கினார். சோமாக்கி அனுப்பிட்டு சொன்னார், ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால், அங்கே குழியில் விழுந்தால் சொன்னார். இங்கே என்ன சொன்னார்? துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ. துறவுனா கிணறு, ஊற்று தண்ணி ஊறி வருகிற அந்த கிணறு, அதுதான் துறவு. அப்போ இங்கே இதை சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியம். அதை நம்ம தியானித்து பார்த்தோம்னா, இந்த நீர்க்கோவை வியாதி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் டிராப்சி என்று கொடுத்துருக்கு. இது வந்து என்னன்னா, சரீரத்தில் அளவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. இந்த நீர்க்கோவை வியாதி டிராப்சி என்பது சரீரத்தில் சில பாகங்களில் அதிகமான நீர் உருவாகி அந்த நீர்னால வரக்கூடிய பிரச்சனைகள். நீர் கட்டிட்டு, கால் வீங்கிட்டு, அது வீங்கிருச்சு, இது வீங்கிருச்சு. ஏன்னா அதில் வந்து நீர், அந்த ஃப்ளூயிட், அந்த திரவம் வந்து அதிகமாக சுரந்தபடியினாலே அதுக்கு வந்து வீக்கம் காணுது. அது பயங்கர வலியை ஏற்படுத்தும். அது தொடர்ந்து இருக்கும் பொழுது பயங்கர கஷ்டங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் காலு வீக்கம், சில சரீரத்தில் சில வீக்கங்கள் சிலருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு வீக்கமும் ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியை பாதிக்கிறதா இருக்குது. சிலது இருதயத்தை பாதிக்குது, சிலது நுரையீரலை பாதிக்குது, கல்லீரலை பாதிக்குது. பல பாதிப்புகளும் அதனால் வருகிறது. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லும்போது, அவன் துறவிலே விழுந்து கிடக்கிறான், அவன் தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்கிறான்ப்பா. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு எருதோ ஒரு கழுதையோ விழுந்து கிடக்கிறது போல இந்த நீர்க்கோவை வியாதியஸ்தன் அவன் சரீரத்துக்குள்ளே தண்ணி கூடிட்டதுனால, ஃப்ளூயிடு,
அந்த திரவம் கூடிட்டதுனால அவன் அதுக்குள்ள அமிழ்ந்து கிடக்கிறான். எவ்வளோ அழகா சொல்றாரு, எவ்வளோ அர்த்தத்தோட சொல்றாரு. அல்லேலூயா. திடீர்னு பேசுறாரு. அவனை திடீர்னு தான் கண்டாரு. அவன் நோய் என்னதுன்னு அவர் டயக்னோஸ் பண்றாரு. எவ்வளோ ஆச்சரியமான தேவன் பாருங்க. பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வாயை அமைதிப்படுத்துறதுக்கு சொன்னாலும், பட்டுன்னு ஒன்று சொன்னாலும் அந்த உவமை எவ்வளவு அர்த்தத்தோடு எவ்வளோ கரெக்டாக இருக்கிறது. நம்முடைய தேவன் ஞானமுள்ள தேவன். அல்லேலூயா. இயேசுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளது, ஒவ்வொன்றும் ஆழமான காரியங்களை சொல்லுகிறது. நமக்கு தான் எல்லாத்தையும் படித்தறிய கிரகித்தறிய நமக்கு தெரியல. அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அல்லது கற்றுக்கொள்ள வாய்ப்பு தரும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. அங்க குழியில விழுந்து கிடக்கிறதுன்னு சொன்னாரு. இங்கேயும் ஃபார்மலா குழியில விழுந்து கிடக்குன்னு சொல்லிட்டு போலாம். துறவிலே விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நோயாளிகளையும் சுகமாக்குகிறவர். எந்த வியாதி என்கிற குழியிலே நாம் விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதே வேளையில் இங்கே ஸ்பெஷலாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அன்பர்களே, யாருக்கு இந்த மாதிரி நீர்க்கட்டுகளினாலே, இந்த மாதிரி வீக்கங்களினாலே பல கஷ்டங்களுக்குள் நீங்கள் ஆகிறீர்கள். சிலருக்கெல்லாம் ஓவரா அந்த மாதிரி நீர் கட்டிச்சுன்னா அப்புறம் அதை வெளியே எடுக்கிறாங்க. எடுத்தால் திரும்பியும் ஊறிச்சிட்டு இருக்கு, திரும்ப ஊறிக்கிட்டு இருக்கு, திரும்ப எடுக்கணுன்றாங்க. அதுவே பெரிய பாடாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய சரீரத்தில் ஓடுகிற திரவங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய சுரப்பிகள் இருக்கிறது, கிளான்ஸ். அந்த கிளான்ஸ் ஒவ்வொரு சுரப்பிகளும் ஒவ்வொரு விதமான திரவங்களை சுரக்கிறது. அது கரெக்டான அளவு சுரந்தா சரீரத்துக்கு நல்லது. கூடுதல் சுரந்துருச்சுனாலும் கேடு, குறைவா சுரந்ததுனாலும் கேடு இருக்கிறது. அப்போ எவ்வளவு கால்குலேட் பண்ணி கரெக்டா ஆண்டவர் சரீரத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறார். அந்த தேவன் உருவாக்க மட்டுமல்ல, தொடர்ந்து வழிநடத்தவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சுரப்பிய கண்ட்ரோல் பண்ணி அது எவ்வளவு சுரக்கணுமோ அந்த அளவு மட்டும் சுரக்க வைக்க இந்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி இதில் அது கூடி போச்சு, அதில் இது கூடி போச்சு அப்படி சொல்கிறாங்கல்ல. ஒவ்வொன்றா லேபில் போய் எடுத்து எப்பா அந்த பேர்களை கேட்டாலே தலை சுத்தம். அவ்வளவு இருக்கிறது. ஏன்னா அந்த சுரப்பி சுரக்கிறதுல சர்க்கரை கூடி போச்சு, உப்பு கூடி போச்சு, உப்பு குறைஞ்சி போச்சு, சர்க்கரை குறைஞ்சி போச்சு, வேற ஒன்று என்னெல்லாமோ இருக்கு. அது குறைஞ்சி போச்சு, இது கூடி போச்சு. அப்போ அதோடைய தன்மையில மாற்றம் வந்துருச்சு. அளவில் மாற்றம் வந்தாலும் பிரச்சனை, அதனுடைய தன்மையில் மாற்றம் வந்தாலும், கட்டிப்பட்டு போச்சுன்னா பிரச்சனை, லூஸ் ஆகி போச்சுன்னா பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் ஓடுகிற திரவங்களில் எந்த தன்மையில இருக்கோ அதை சரியான ஆரோக்கியமுள்ள தன்மையாய் மாற்றுவதற்கு இயேசு நினைச்சா முடியும். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய சரீரங்களில் ஓடுகிற இரத்தமானாலும் கொழுப்பானாலும் வேறு எந்த திரவங்களானாலும் எல்லா திரவங்களுடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ண அவரால் முடியும். அவருடைய தன்மையில் மாற்றங்களை கொண்டு வர இந்த இயேசுவால் முடியும். அல்லேலூயா. சிலர்லாம் ரொம்ப பாடுகள். ஒவ்வொரு தடவை லேபில் போய் டெஸ்ட் பண்ணால் ஒன்று கூடுது ஒன்று குறையுது, ஒன்று கூடுது ஒன்று குறையுது. என்னத்தான் செய்யறது ஐயா? அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க. படாத பாடு. ஆகையினாலே கர்த்தர் அன்றைக்கு அந்த நீர்க்கோவை வியாதியஸ்தனை குணமாக்கிற கர்த்தர் நம்முடைய சரீரங்களுக்குள்ளும் ஓடுகிற அத்தனை திரவங்களிலும் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, கற்சாடிக்குள்ள உம்முடைய வல்லமை அனுப்பி தண்ணிய திராட்சரசமா மாத்தினீரே, என்னுடைய இந்த மண்பாண்டத்துக்குள்ளையும் உம்முடைய வல்லமை அனுப்பி அதுலயும் இந்த திரவங்களை சரிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேதத்திலே எழுதி தந்திருக்கிற
கற்றுத் தருகிற ஒவ்வொன்றும் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துவதற்கானவை. விசுவாசம் எழும்பும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழிகளிலே கடந்து செல்லுகிறவர்களுக்கு இதனுடைய அர்த்தம் சரியாக புரியும். நீங்க அப்படியே விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதை இங்க கேட்டு இங்க விட்டுட்டு போயிடாதீங்க. வீட்டிலையும் இதை எடுத்து சென்று அடிக்கடி உங்க ஜெபங்கள்ல இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த சம்பவங்களை பைபிள்ல இருந்து எடுத்து படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நோயாளிகளை குணமாக்கினது இங்கே எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார்? இப்பொழுதும் எல்லாவித நோயாளிகளை சுகமாக்குகிறார் என்பதுக்கு விசுவாசம் வர்றதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கிறதோ அன்பர்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களாக. பிற வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் நீங்களும் இந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம். துறவிலே விழுந்து கிடக்கிற ஒரு எருது அல்லது ஒரு கழுதை என்று அந்த நீர்க்கோவை வியாதியஸ்தனை பற்றி ஆண்டவர் சொன்னார். எப்பா, அவன் தண்ணியில் விழுந்துட்டான்ப்பா, அவனை அந்த தண்ணியிலிருந்து தூக்கி எடுக்கணுமே என்று சொல்லி அந்த சுரப்பிகள் அந்த ஊற்று அதிகமாக ஊறிக்கொண்டே இருக்கு, இவன் போய் அதில் விழுந்துட்டானே என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று வாசிங்க. லூக்கா 13:10 முதல் 16 வரையிலான வசனங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரையிலான வசனங்கள் வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. கூனி அம்மா 18 வருஷமாக கூனி போய்விட்டார்கள். அவர்கள் ஒரு ஓய்வு நாளில் கர்த்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்னு அவர்களை பார்க்கிறார். எல்லாரும் நிமிர்ந்து பார்த்து பிரசங்கத்தை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு அம்மா மட்டும் குனிஞ்சு இருக்கிறாளே, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்? நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரும் நிமிர்ந்திருங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அவ கூனி போயிருக்கிற ரகசியம் தெரிஞ்சுது. அல்லேலூயா. அவ தானா கூனி போயிருக்கல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை என்ன செய்திருச்சு? கூனை பண்ணிருச்சு. இந்த பிரசங்கத்தை மட்டும் கேட்காம கூனி இருக்க வைக்கல. 18 வருஷமா அவ நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் அவருக்கு அதுக்கு மேல பிரசங்கம் ஓடலை. அதுதான் ஆண்டவர் இயேசுடைய இருதயம். அல்லேலூயா. பிரசங்கத்தை முடிச்சுட்டு எல்லாரும் போன பிறகு கூப்பிட்டு குணமாக்கலாம், அப்போ அவ்வளவு தூரம் சர்ச்சை வராது. அதெல்லாம் இல்லை. அவருக்கு அதுக்கு பிறகு பிரசங்கமே ஓடலை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் ஐயா, எப்படிப்பட்ட உள்ளம்! இதை சிந்திக்க சிந்திக்க உள்ளமெல்லாம் பொங்குகிறது. அல்லேலூயா. இப்படி ஒரு தெய்வத்தை தெய்வமாய் கொண்டது நமக்கு கிடைத்த என்ன பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை எப்போது மறுதளிக்கலாமா ஐயா? இந்த தெய்வத்தை துக்கப்படுத்தும்படி நாம நடந்து கொள்ளலாமா அம்மா? ஒரு பொழுதும் செய்திடக்கூடாது. இப்படி ஒரு உள்ளம் உலகத்தில் இல்லவே இல்லை. இயேசுவிடத்தில் அந்த தங்கமான உள்ளம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நல்லா பயன்படுத்திக்கிடணும். நம்ம உள்ளமும் அந்த தங்கமான உள்ளத்தை போல மாறணும். அல்லேலூயா. 2 பக்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த அம்மாவை பார்த்தோன்னா அவருக்கு பிரசங்கமே ஓடலை. அவர் அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவளை கூப்பிட்டு முன்ன நிறுத்தி அவன் மேலே கையை வச்சு அவளை
நிமிர்ந்து நிற்க பண்ணினார். அல்லேலூயா. 18 வருஷம் அப்படியே வளைஞ்சு போய் கிடக்குது. அது எப்படி ஒரு செகண்ட்ல நிமிர்ந்து நிற்க பண்ணினார்? அல்லேலூயா. காரணத்தையும் அவர் சொன்னாரு. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளை பிடிச்சிருக்கு. அதனால இது வெறும் வியாதி மட்டுமல்ல, இது ஆவி. இந்த ஆவி சேர்ந்து இவளுக்கு சரீரத்தை மொத்தமா என்ன பண்ணிருச்சு? கூனி குறுக பண்ணிருச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை அழகாக சுகமாக்கினார். அதுக்கு அவர் சொன்னது, எருதையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஓய்வு நாளில் எவனாவது காலையில் உன் எருதுக்காவது கழுதைக்காவது தண்ணி கொடுக்காம கெட்டி போட்டுட்டு வந்திருக்கியா? உன் கழுதைக்கு உன் எருதுக்கு காலையிலையும் சாயங்காலமும் மத்தியானமும் கரெக்டாக அவுத்துட்டு போய் தண்ணியை கொடுக்குற. அப்போ என்னுடைய எருது, என்னுடைய கழுதை, என்னுடைய பிள்ளை, அவளை மட்டும் எப்படி கட்டி போட்டு இருக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? அவளை அவிழ்த்து கொண்டு போய் தண்ணி காட்ட வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கட்டப்பட்டிருக்கிறாள். பலவீனப்படுத்துகிற ஆவியினால என்ன செய்யப்பட்டிருக்கிறாள்? கட்டப்பட்டிருக்கிறாள். இவளை அவிழ்த்து விடணும். அதனால அந்த எக்ஸாம்பிளை சொல்லார். கழுதையும் எருதையும் அவிழ்த்து விட மாட்டியா? எப்பவும் கட்டியே போட்டிருப்பியா? என் பிள்ளை 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கா ஐயா. என் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் கூட கொஞ்ச நேரம் கூட கஷ்டப்பட்டுன்னு என்னால இருக்க முடியாது. உடனே சுகமாக்கி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கட்டு அவிழ்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். பிசாசு நம்மை கட்டுகிற பொல்லாத ஆவியாக இருக்கிறார். சரீரத்தில் கட்டுகிறது, மனசுல கட்டுகிறது, சிந்திக்க விடாதபடி, சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க விடாதபடி கட்டுகிறது. ஆவியில கட்டுகிறது, நல்ல விடுதலை இல்லாதபடி, கர்த்தரை தியானிக்க முடியாதபடி, ஆவியில் நிரம்ப முடியாதபடி, ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல விடாதபடி கட்டுகள் கட்டுகள் கட்டுகள். இதெல்லாம் அந்த பிசாசினுடைய கட்டுகள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக கட்டுகளிலிருந்து நம்மை அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு கூன், சிலருக்கு எழுத்தின்படி கூனு விழுந்தது, கூனு விழுந்தது. அதையும் நிமிர பண்ண இயேசுவால முடியும். ஐயா, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க இதுவரை அதுக்காக ஜெபம் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஒருவேளை அது இருக்கட்டும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுல ஒரு சுகம் வருமா என்கிற சிந்தையே இருக்காது. ஆனா அந்த கூனி அம்மா 18 வருஷமா கூனி இருந்தவர்களுக்கு இயேசு சுகம் கொடுத்தவர், உங்களுக்கும் தர வல்லவர். இன்றிலிருந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. இயேசு அதை நமக்கு செய்வார், செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, வளைஞ்ச கழுத்து, வளைஞ்ச தோல், இது நிறைய பெருகி போச்சு. முந்தின காலங்களில் இருக்கு. ஆனால் இப்போ பலவீனப்படுத்துகிற ஆவி எப்படி வருதுன்னா, மொபைல் ஃபோன் மூலமாக, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வருது. ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வந்து நல்லா இருக்கிற கழுத்துக்களையும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு? தொங்க போட ஆரம்பிச்சாச்சு. பஸ்ஸில் இருந்தாலும் இப்படி தான். பஸ்ஸுக்கு காவல் இருந்தாலும் பஸ் வருதான்னு பார்க்க எங்கே பாப்பாவ? இங்கே தான் ஆன்லைனில் பாப்பாவ பஸ் எங்கே வந்துட்டுருக்கு. நேராக பார்த்தா பஸ் வரும், அதையும் இங்கே தான் பாப்பாவ. கழுத்து மொத்தம் அவுட்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அந்த கழுத்து குன்னி போய் தான் இருக்கு. உலகத்தை பார்க்காது, நேர எதிர வர மனுஷனை பார்க்காது, வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை பார்க்காது, சகோதர சகோதரியை பார்க்காது, இந்த உடன்பிறப்புகளுடைய முகரூபம் கூட மறந்துடும் போல. அங்கே போய் தான் பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்தான் பார்க்கணும். எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எப்படி இருக்கான், அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நான் இதை சொல்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அப்போது மொபைல் ஃபோன், அது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாமே அதில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லதுக்காக பயன்படுத்த தவறு கிடையாது எப்போவுமே. ஆனால் நல்லதுக்காக பயன்படுத்தும் போதே அது கெட்டதுக்கு இழுத்துட்டு போகுது என்கிற விழிப்புணர்வும் ஜாக்கிரதை உணர்வும் கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. படிக்கிறதுக்கு தான்
அதை பயன்படுத்துகிறோம். செய்தியை வாசிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். யாரோடு உள்ள தகவல் தொடர்புக்கு தான் பயன்படுத்துகிறோம். நல்லதுக்காக பண்ணி கொண்டு இருக்கும்போது 1000 கெட்ட கண்ணிகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கு. தானா வருது, வலை வீசப்படுதுன்னு உடனே நினைக்கணும், கண்ணி வைக்கப்படுதுன்னு நினைக்கணும். அதை ஒரு டச் பண்ணால், கவனக்குறைவாக டச் பண்ணாலும் அது வேற எங்கேயோ கொண்டு விட்டுரும், வலைக்குள்ளே கொண்டு விட்டுரும். அது சத்துரு கூட்டுக்குள்ளே கொண்டு லேண்ட் ஆகிரும். அதுபடினால எல்லாருமே எல்லாருக்கும் இது புரியாவிட்டாலும் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த படிக்கிறதுக்கு அல்லது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் இப்படி வச்சு கழுத்தை நேராக வச்சு தயவு செய்து பயன்படுத்துங்க. கழுத்தை தாழ விட்டு கீழே விட்டு பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் முதுகெலும்புக்கு கேடு செய்கிறீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் பிந்தின நாட்களில் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் புக்ஸ் வாசிக்கிறதும் அப்படி தான், இப்படி தான் நம்ம வாசித்து பழகிட்டோம். கொஞ்சம் எப்படி தூக்கி வச்சு வாசித்தா கழுத்துக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இருக்கட்டும். கழுத்து நரம்பு பிரச்சனைகள், முதுகெலும்பு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுகமாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொன்னாரு, என்னுடைய இந்த எருதை, இந்த கழுதைய தண்ணி குடிக்க விடாம கட்டி போட்டிருக்கியப்பா, தண்ணி குடிக்க விடாம கட்டி போட்டிருக்கிய, நான் அதை அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்ட வேண்டியது இல்லையா? அல்லேலூயா. கொஞ்சம் முன்னால தான் பார்த்தோம், நீர்க்கோவை வியாதியசம் தண்ணிக்குள்ளேயே விழுந்து கிடக்கிறான். ஆனால் தண்ணியிலிருந்து காப்பாற்றணும்னார். இது தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு கிடக்கு, தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கு. இதுக்கு அவிழ்த்து கொண்டு போய் என்ன செய்யணுங்கிறாரு? தண்ணி காட்டணுங்கிறார். உண்மைதான். சிலருக்கு தண்ணீர் அல்லது திரவங்கள் ஓவரானனால பிரச்சனை, சிலருக்கு திரவங்கள் டெஃபிஷியன்சி, குறைபாடு, அதனாலே என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகையினால அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் கர்த்தர் அந்த கட்டுகளை அவிழ்த்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கூடி போனாலும் சரி, குறைந்து போனாலும் சரி, நமக்கு இயேசு இருக்கிறார். இயேசு நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொன்று என்னன்னா, அது ரொம்ப சிம்பிளாக சொன்னார். எப்பா, ஓய்வு நாளில் குணமாக்குறதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்களப்பா? ஒருவன் அவனுடைய எருதையோ கழுதையோ கொண்டு போய் அவிழ்த்து போய் தண்ணி காட்ட மாட்டானா? அதுதான் நான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ சிம்பிளாக சொன்னார். இது ரெகுலர் ப்ராசஸ் அப்பா. டெய்லி தண்ணி காட்டுறது உண்டு. டெய்லி அவனவன் மிருகங்களை அவிழ்த்து தண்ணி காட்டுறது வழக்கம் தானே. அதே மாதிரி நான் எங்கே போனாலும் என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கறது என் வழக்கம். அல்லேலூயா. அது மாதிரி தான் இவ கட்டப்பட்டிருந்தா இவளுக்கு கட்ட அவிழ்த்து இவளுக்கு தண்ணீர் காட்டினேன். அல்லேலூயா. இவளுக்கு நன்மையை செய்தேன், இவளை கட்டை அவிழ்த்து இவளுக்கு நன்மையை செய்தேன். இட் இஸ் மை ரெகுலர் ப்ராசஸ், ரெகுலர் டூயிங். நான் இதை எப்பவும் செய்கிறது, இதை போய் பெருசாக்கிறியே என்று லேசாக சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சுகமாக்குறது என்பது அவருக்கு லேசான காரியம். எந்த கட்டுகளிலாக அகப்பட்டு இருக்கிற மனுஷனை, மனுஷியை விடுதலையாக்குவது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு ரெகுலர் டூயிங். அவர் எப்போ வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. உங்களுக்கும் அதை செய்வது அவருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசங்கள் நம்முடைய உள்ளங்களில் எழும்பும்படி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்துட்டு இருக்கிறார். அதுக்கு இடம் கொடுப்போம். அந்த விசுவாசங்கள் எழும்பும் பொழுது நாம் ஜெபிக்கிறதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை நம்முடைய சரீரங்களில் அனுபவிப்போம், நம்முடைய மக்களுடைய சரீரங்களில் காண போகிறோம். அல்லேலூயா. சரீரங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கர்த்தர் இதுக்கொத்த பெரிய பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து தூக்கி எடுப்பாராக, தூக்கி எடுப்பாராக. 3 சம்பவங்கள், பல்வேறு விதமான வியாதிகள், சரீர கஷ்டங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்கிறத குறித்து பார்த்தோம். இன்னும் ஒரு சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமான காரியம், அதையும் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம்
முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 15 முதல் 7 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, 100 ஆடுகள் இருந்தன, ஒன்று காணாமல் போய்விட்டது. அப்போ அந்த காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் கண்டுபிடிக்கும்படி தேடி திரியானோ? கண்டுபிடித்தோன்னா அதை தோள் மேல் போட்டு கொண்டு வந்து தன்னுடைய எல்லாரையும் சேர்த்து வச்சு சந்தோஷப்பட மாட்டானா? அதைத்தான் நானும் செய்கிறேன். பாவிகளை நான் நேசிக்கிறதற்கும் அவர்களோடு போய் அவர்கள் வீட்டிலே பந்தி இருப்பதற்கும் உள்ள காரணம், அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள், அவர்களை ரட்சித்து காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. அவர் பரிசேயன் வீட்டிலையும் விருந்து சாப்பிட்றாரு, அவர் பாவி வீட்டிலையும் விருந்து சாப்பிட்றாரு. யார் கூப்பிட்டாலும், மார்த்தாள் மரியாள் விசுவாசி வீட்டிலையும் அவர் விருந்து சாப்பிடுவார். அவருக்கு அதில் இதே இல்லை, அவருடைய நோக்கம் நடக்கணும். அல்லேலூயா. நோக்கத்தை கரெக்டாக வச்சிருக்கிறார். அது பாவி வீடாக இருந்தாலும், பரிசேயன் வீடாக இருந்தாலும், யார் வீடாக இருந்தாலும் சரி, அங்கே வியாதியஸ்தர் வந்தால் அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. பாவிகளுக்கு மனம் திரும்புவதற்கான பிரசங்கத்தை பண்ணி அவர்களை மீட்டெடுப்பதற்கு அவர் முயற்சி எடுப்பார். அல்லேலூயா. நோக்கத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். சாப்பாடு ருசியா இருக்குன்னு ஒரு இடத்துலையும் சாப்பிட போறவர் அல்ல. அல்லேலூயா. அவரை பற்றி எதிராளிகள் சொன்னது, நீர் போஜன பிரியன் என்று. ஒரு பொழுதும் இயேசு போஜன பிரியர் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு நோக்கம் பாவிகளை ரட்சிக்கணும், பாவிகளை தேடணும். சகை வீட்டில் வலிய போனார். எதுக்கு? சகை வீடு பெருசாக இருக்கும்னு நினச்சி போனாரா? வசதியாக கொஞ்சம் தூங்கலான்னு போனாரா? இல்லை. அந்த சகையு காணாமல் போயிட்டான். அவனை தேடி, அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு தான், அதை தேடுவதற்கு தான் அந்த வீடு வரைக்கும் போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கதரேனருடைய நாட்டிலே ஒரு மனுஷன் பயங்கரமாக சாசு பிடிச்சி கிடக்கிறான். அவனை தேடி படகை ஏறி கடல் கடந்த பயணம் பண்ணி போனார். அல்லேலூயா. அவர் இந்த மாதிரி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் காணாமற் போனவர்களை தேடவும் தான் கர்த்தர் இப்படி செய்கிறார். அப்போ பாவிகளுடைய வீட்டில் இவர் ஏன் பந்தி இருக்கிறார் என்ற கேள்விக்கு தான் ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். அப்போ நான் பாவிகளுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறேன்னா விருந்துக்காக அல்லப்பா, வீட்டுக்காக அல்ல, அவன் ஆத்துமாவுக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, யார் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க? நான் ஒரு பாவி, அந்த பாவம் செய்கிறேன், இந்த பாவம் செய்கிறேன், கூட்டத்துக்கும் வாரேன், அப்படி ஒருவேளை இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் தூக்கி எடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாவிகள் என்பவர்கள் காணாமல் போன ஆடுகள், காணாமல் போன ஆடுகள். நீ கர்த்தருடைய கண் பார்வைக்குள்ள இருந்தவன், இப்போ பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய கண் பார்வையை விட்டு நீ வெளியே போயிட்ட, நீ காணப்படாம போயிட்ட. உன்னை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். காணாமற் போன ஆடாகிய உன்னை தேடிதான் கர்த்தர் இந்த பிரசங்கத்தையே எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் ரட்சிக்கப்படு பேசுறது எல்லாருக்காக அல்ல. அந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆட்டுக்கு தான் தேவை. மற்ற 99 ஆடுகளுக்கு மனம் திரும்புன்னு சொல்ற வார்த்தை இனி தேவையில்லை. ஆனாலும் உனக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி அவர் உனக்காக பேசுகிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை குறித்து அடிக்கடி கர்த்தர் சொல்லுகிற ரகசியம் என்ன?
அவர் அந்த ஒரு காணாமல் போன ஆடு, அந்த காணாமல் போன ஆட்டுக்காக பாரம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்காக கடல் கடந்த பயணம் செய்யனாலும் ரெடியா இருக்கிறாரு. பெஸ்தா குளத்தில் போனாலும் ரெடியா இருக்கிறாரு. எங்க போனாலும் அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்காக பாவி வீட்டுக்குள்ள போறதுக்கும் அவர் ஆயத்தம், பரிசேயன் என்கிற பாரம்பரியக்காரன் வீட்டுக்குள்ள போறதுக்கும் அவர் ஆயத்தம், விசுவாசி வீட்டில் போறதுக்கும் அவர் ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள், நீங்களாகவே கர்த்தருடைய கண் பார்வையை விட்டு வெளியே போயிருக்கிறீங்க. கர்த்தருடைய அந்த ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய பாதுகாவல் வேலியை விட்டு வெளியே போயிட்டீங்க. அது ஆபத்து, அது சரியல்ல. அங்கே கிடந்து நீங்கள் சத்தம் போடுங்க. அப்போ தேடி வருகிற இயேசுவுக்கு உங்களை தூக்கி எடுப்பது லகுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆடு சத்தம் போடாமல் கிடந்துன்னா தேடுகிற பணி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எந்த குண்டில் கிடக்கிறது, எந்த முள்புதரில் கிடக்கிறது, எவன் பிடிச்சிட்டு போனான், என்ன ஆச்சோ தெரியலையே என்று தேடி 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 தேடும் பணியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சத்தம் போட்டியன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு மேய்ப்பன் ஓடி வந்துடுவான். மேய்ப்பனுக்கு அது 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 வாசல்ல திறந்த மாதிரி இருக்கும். கூப்பிடு கூப்பிடு, வேண்டிக்கொள், கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்மேல் கிருபையாயிரும், எனக்கு இரக்கம் செய்யும், இந்த பாவியையும் மன்னியும் சொல்லி கூப்பிடுங்க. ஒருவேளை சர்ச்சுக்கு வராம இருந்துட்டு திடீர்னு யூடியூப் ஆன் பண்ணி இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உன்னை தேடி இயேசு இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க இருந்தாலும் நீ நினைக்கலாம், நான் பாவி, என்ன தள்ளிட்டாரு, என்னை நீ கண்டுக்கிட மாட்டார். இல்ல, நீ தான் அவரை விட்டு விலகி போயிருக்க, நீ தான் காணப்படாம போயிருக்க. ஆனா கர்த்தர் இயேசு உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். உனக்காக எந்த பயணம் செய்யவும், நீ இருக்கிற இடம் தேடி வரவும் இன்றைக்கும் இயேசுடைய உள்ளம் துடிக்குது. கூப்பிடு மகனே, கூப்பிடு மகளே, உன்னை தேடி இயேசு வருவார். நீ சிக்கி இருக்கிற பாவ குழியிலிருந்து, பாவ கட்டிலிருந்தோம் உன்னை அவிழ்த்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. நீ நினைக்கிற பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு, முந்தின நாட்களில் நல்லா இருந்தேன், இப்போ இந்த பாவத்தில் சிக்கிட்டேன், அந்த பாவத்தில் சிக்கிட்டேன், இனி எப்படி விடுதலை பெறுவேன், நான் போராடி பார்க்குறேன், நான் அந்த பாவத்தை விட பார்க்குறேன், அந்த பாவம் என்னை விட மாட்டேங்குது. நீ முந்தி பாவியா இருந்தப்போ யார் உன்னை விடுவித்தது? பயங்கரமான பாவக்கட்டில் அல்லவா இருந்தாய். அப்போ உன் முயற்சியிலேயா விடுதலை பெற்றாய்? உன் பிரயாசத்திலேயா விடுதலை பெற்றாய்? இயேசு உன்னை தேடி வந்தார், உன்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி இப்ப இயேசுடத்துல நீ வா, இயேசுவே என்ன தூக்கி எடுங்கன்னு சொல்லு. அன்னைக்கு உனக்கு கேட்க கூட தெரிஞ்சிருக்காது, ஆனா அன்னைக்கு நிறைய வசனம் படிச்சிருக்க. இப்ப அதெல்லாம் விட்டு பின்மாற்றத்தில் கிடக்கிற. ஆனா இயேசுவேன்னு கூப்பிட தெரியுமே, இயேசுவே என்னை காப்பாற்றுங்கப்பா சொல்ல தெரியுமே, அதை சொல்லு. டெய்லி அதை சொல்லி சொல்லி கூப்பிடு. எந்த பாவக்கட்டில் நீ போய் திரும்ப மாட்டி கிடந்தாலும் அதிலிருந்து ஏற்கனவே உன்னை ரட்சித்தது போல மறுபடியும் உன் ஆத்துமாவை விடுவிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாவ குழியிலிருந்து தூக்கி எடுக்க உன் முயற்சியினால முடியாது, இயேசு வரணும். இயேசுதான் உன்னை தூக்கி எடுக்கிற ரட்சகர். அல்லேலூயா. நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு உண்டுல்ல, காணாமல் போயினேன் கண்டுபிடித்தனர், காணாமல் போயினேன் கண்டுபிடித்தவர், தூக்கி சுமந்து தம் மந்தையில் சேர்த்தனர், தூக்கி சுமந்து தம் மந்தையில் சேர்த்தனர், என்னாலுமே துதிப்பேன் இயேசுவை, என்னாலுமே துதிப்பேன். காணாமல் போயினேன் கண்டுபிடித்தவர், காணாமல் போயினேன். எல்லாரும் சொல்லுங்க, தூக்கி சுமந்து தம் மந்தையில் சேர்த்தனர், என்னாலுமே துதிப்பேன் என்றே இயேசுவை, என்னாலுமே துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. காணாமல் போன என்னை தேடி வந்து கண்டுபிடித்து தோளின் மேல் சுமந்து மந்தையில் சேர்த்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரு விசை உனக்காக திரும்பவும் வர ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கைவிட மாட்டார் மகனே, கைவிட மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். You are pretending to be a saint but you are a sinner. நீ
நீ ஒரு பரிசுத்தவான போல உன்னை காட்டிக்கொள்ற, ஆனா உள்ளத்துல நீ பாவியா இருக்கிறாய். அது கர்த்தருக்கு தான் கரெக்டா தெரியுது. அல்லேலூயா. நீ கர்த்தர் பார்வையிலே இருக்கிறேன்னு நினைக்கிற, நீ தான் கர்த்தர் பார்வை விட்டு விலகி இருக்கிற. ஆனா கர்த்தருடைய உள்ளம் உன்னை தேடுது. உன் உள்ளமும் இப்பொழுது கர்த்தரை தேட ஆரம்பிச்சா ரெண்டு ஒட்டிக்கும். அல்லேலூயா. எளிதா இருக்கும். மகனே, மகளே, சகோதரா, சகோதரி, பெரியவர்களே, யாருடைய வாழ்வில பாவத்துக்கு இடம் கொடுத்திருந்தீங்கன்னாலும், பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்திருந்தீங்கனாலும், விழுந்த குழியில் இருந்து மறுபடியும் தூக்கி எடுக்க இந்த மேய்ப்பன் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ சிக்கின முட்புதரில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த இயேசு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ கட்டப்பட்ட அந்த பாவக்கட்டிலிருந்து, அந்த அக்கிரமக்கட்டிலிருந்து, அதிலிருந்து உன்னை மறுபடியும் அவிழ்த்து விட, உனக்கு தண்ணி காட்ட, உனக்கு ஜீவ தண்ணி காட்ட இயேசு அவலாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் தேடி வந்தவர் ஒரு நாள் வந்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று காயின் இடத்துல கேட்டார். அப்படியும் கேட்பார். அவர் மட்டுமல்ல, நாமும் ஆபேல்களை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சகோதரங்களை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு தந்திருக்கிறார். சகோதரரை குறித்து பாரப்படுகிற ஒரு பொறுப்பு நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே காயினை போல கொலைபாதகனாய் மாறிவிடாதபடி, எந்த சகோதரனையும் எந்த மனிதனையும் பகைக்காதபடி, தீமை செய்யாதபடி, அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட சகோதரர்களையும் காப்பாற்றுகிற ஆபிரகாம்களாக, மாட்டிக்கொண்ட லோத்துவுக்காக ராத்திரி போய் தனக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை செய்த ஆபிரகாமை போன்ற சகோதரனாக ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி ஆடுகளை தேடுகிறாரோ அதே போல நீ கட்டப்பட்ட லோத்துக்களை விடுதலை பண்ணுவதற்கு புறப்படணும். ஆபேல்களை அழித்த காயினை போல ஒருவரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மகிட்டையும் கேட்பார், நீ சர்ச்சுக்கு வந்திருக்கியே, உன் தம்பி எங்கப்பா, உன் அண்ணன் எங்கப்பா, உங்க குடும்பத்துக்காரன் எங்கப்பா கேட்பார் இல்லையா? எனக்கு தெரியாது, நான் காவலாளியா? அப்படி காயினை போல நீ சொல்ல முடியாது. கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவே, உன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீ பாரப்படு. உடன் பிறந்தவருடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, திறப்பிலே நெல்லு. அந்த மேய்ப்பனுடைய உள்ளம் கொஞ்சம் உனக்குள்ளும் வரட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரர்களே, சபைக்கு யார் வரல, அந்த தேடுகிற உள்ளம் இருக்கட்டும். தேடுகிற உள்ளம் இருக்கட்டும். உடனே விசாரிக்கிற உள்ளம், உடனே ஓடி போய் சந்திக்கிற, குழியில விழுந்துட்டாங்க, வியாதிப்பட்டுட்டாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா துடுதுடுன்னு ஓடி போய் விசாரிக்கிற ஒரு பழக்கம் வரட்டும். அல்லேலூயா. யாரோ பின்னால இருந்து பாத்தியா பாத்தியா போனியா விசாரிச்சியா சொல்லுகிற பழக்கம் வைக்காம நீங்க செய்யணும். நமக்கு நிறைய ஏரியா லீடர்ஸ் இருந்தாங்க, இப்போ 1-2 ஏரியா லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. ரொம்ப சங்கடம். அப்படிப்பட்ட நிறைய ஏரியா லீடர்ஸும் இன்றைக்கு காணாமல் போனவர்களை தேடுகிறதற்கு நம்முடைய சபைக்கு தேவையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்க வந்தவர்கள் வரவில்லை என்று தேடுகிறது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், காணாமற் போன மக்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகள், சிதறுண்ட ஆடுகள் எங்கும் இருக்கிறது. மதங்களிலே சிதறி கிடக்கிறது, அரசியல்களிலே சிதறி கிடக்கிறது, பலவித போதை கிளப்புகளிலே சிதறி கிடக்கிறது. அந்த சிதறப்பட்ட ஆடுகளுக்காகவும் தான் இயேசு மரித்தார். அவருடைய உள்ளம் இன்றைக்கு காணாமற் போன வீட்டாராகிய இஸ்ரவேலை மட்டுமல்ல, சிதறி கிடக்கிற, எங்கும் சிதறி கிடக்கிற மக்களுக்காகவும் பாரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எனவே அந்த பாரத்தையும் கர்த்தர் தருவாராக. நம்முடைய ஆத்துமாக்களை, நம்முடைய சரீரங்களை விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து தூக்கி எடுப்பாராக. கட்டுண்ட இடங்கள்லேருந்து விடுதலை செய்வாராக. எல்லாரும் கொஞ்சம் பாரத்தோட ஜெபம் பண்ண போகிறோம். இவ்வளோத்தையும் கேட்டு விட்டு போகிறதுனால அல்ல, இப்பொழுது வாய் விட்டு ஜெபித்து கர்த்தரிடத்தில் நாம் கேட்டோம் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு தருவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். பேக்குகளை இப்போ மூட வேண்டாம், கண்களை மூடுவோம்.
நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. அந்த ஃப்ளோவை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். அந்த ஃப்ளோவை விட்டுறாமல் அப்படியே ஆண்டவருக்குள்ளே இருங்க. ஆண்டவர் நோக்கி உடனே ஜெபிக்க ஆரம்பிங்க. பேக் ஒரு இடத்துக்கும் போகாது, அதெல்லாம் இருக்கும், அப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, வாயை திறந்து இருதயத்தை திறந்து கேட்ட வார்த்தையை நினைவுபடுத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லா தெய்வ மக்களும், ஆணோ பெண்ணோ, சிறுவரோ பெரியவரோ, எல்லாரும் ஜெபிக்கணும். எங்கே விழுந்து கிடக்கிறேன், எந்த குழியில் விழுந்து கிடக்கிறேன், எந்த துறவில் விழுந்து கிடக்கிறேன், ஆமேன், ஹல்லேலூயா, எந்த கட்டில் கட்டப்பட்டு கிடக்கிறேன், கர்த்தர் என்னை விடுவிக்கணும், என்னை விடுவிக்கணும். எங்கே கர்த்தரை விட்டு காணாமல் போயிட்டேன், கர்த்தர் என்னை தேடி வரணும், என்னை இன்னைக்கே தூக்கி எடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லா உள்ளங்களும் வாஞ்சிக்கட்டும், எல்லா உள்ளங்களும் வாஞ்சிக்கட்டும். சரீர கஷ்டங்கள், ஆவியின் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். இன்றைக்கு அதிகமாக சரீர பிரச்சனை குறித்தே பேசணும். ஆனால் சரீரத்துக்கு மட்டும் அவர் ரட்சகராக இருக்கவில்லை, அவர் நம்முடைய ஆத்மாவுக்கும் ரட்சகர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு வாய் கூட மூடப்பட்டு இருக்கவே கூடாது, ஜெபிக்காம இருக்கவே கூடாது. எல்லாரும் வாய் விட்டு வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உடல் ஊனமுற்றவர்கள் இருந்தால் விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஆமேன். சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களா? நீங்கள் அவர்களுக்காக பாரத்தோடு கூப்பிடுங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. என்ன பாதிப்புகள் இருக்கிறது, செயல்படாத பகுதிகளுக்காக அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கை சரியாக செயல்படலை, இந்த சரீர அவயவம் எனக்கு சரியாக செயல்படலை, அடிக்கடி அது ரொம்ப ஸ்லோ ஆகுது, அது ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் இப்பொழுது வாய் திறந்து பேசுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க. ஒரு குழந்தை அப்பாட்ட பேசுறது மாதிரி கொஞ்சம் வாயை திறந்து பேசினா அந்த உள்ளம் திறக்குமே. அந்த உள்ளம் திறந்தா கர்த்தருடைய கிரியை அந்த சரீரத்துக்குள்ள வருமே. ஏன் வாய் திறக்காம இருக்கிறீங்க? வாயை திறந்து விடுதலையா பேசுங்க. உங்க கஷ்டங்களை கர்த்தர்ட்ட சொல்லுங்க, உங்க நெருக்கங்களை சொல்லுங்க, வலி வேதனைகளை சொல்லுங்க, கட்டப்பட்ட அனுபவங்களை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த குறைபாடு சொல்லுங்க, உங்களுக்கு அதை சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். விருதா ஒரு வார்த்தை அனுப்பவே மாட்டார். இன்றைக்கு அவருடைய வல்லமை வெளிப்படும். வியாதியஸ்தரை குணமாக்கும்படி அவருடைய வல்லமை வெளிப்படும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமீன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை ஒன்று வெளிப்படுத்துங்க ஐயா, உங்க வல்லமை ஒன்று வெளிப்படுத்துங்க ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த துறவிலே விழுந்து கிடக்கிறீர்கள், எந்த திரவம் கூடி போச்சுங்கிறாங்க, உப்பு கூடி போச்சா, சீனி கூடி போச்சா, எது கூடி போச்சு? ஆமீன். கெட்ட கொழுப்பு கூடி போச்சா? எதை சொன்னாலும் எல்லாவற்றிலிருந்து சுகமாக்க இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். என்னை சுகமாக்குகிற இயேசு எனக்கு இருக்கிறீர். என்னை எந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறீர். நான் விழுந்து கிடக்கிற துறவுகளில் இருந்து என்னை தூக்கி எடுக்க, என் அவயவங்கள் எது எந்த துறவில் விழுந்து கிடக்கிறதோ அதை தூக்கி எடுக்க இயேசு வல்லவர். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சாத்தான் பொல்லாத ஆவி ஜெபிக்க விடாது. ஜெபித்தா சுகத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய மாட்டேங்கு, அவனுக்கு தெரியும். ஆனால ஜெபிக்க விட மாட்டான். அவனை ஜெயித்து மேற்கொண்டு சபையில வச்சே உன்னால ஜெபிக்க முடியலன்னா நீ வீட்டுல தனியா போய் எங்க ஜெபிக்க போற? இப்ப ஜெபி, இப்ப ஜெபி, இப்ப ஜெபி. பிரதர், இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. வாயை திறங்க, வாயை திறங்க. இதுதான் வாய்ப்பு. நாம் அப்புறம் போய் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லுங்க, கஷ்டத்தை சொல்லுங்க. அப்பா, அம்மா இப்படி இப்படி சொல்றாங்கப்பா, எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, ஆனா எந்த துறவில் விழுந்து கிடக்கிறனோ தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. சில இடத்துல திரவங்கள் குறைபட்டு இருக்கிறது, தண்ணி குடிக்க முடியாம கட்டப்பட்டு கிடக்கிறேன்ப்பா, தண்ணி குடிக்க முடியாம கட்டப்பட்டு கிடக்கிறேன்ப்பா, அவிழ்த்து விடுங்க இயேசுவின் நாமத்தில், அவிழ்த்து விடுங்க. glory, 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 glory. hallelujah, 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 hallelujah. கர்த்தர் கிரியை செய்வாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. வல்லமை உள்ள தேவன் தமது வார்த்தைகளை அனுப்பினது போல இப்பொழுது தம்முடைய வல்லமை அனுப்புவாராக, தம்முடைய சுகமாக்கும் வல்லமை அனுப்புவாராக, தம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை அனுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எந்த
பிசாசு, எந்த மந்திரவாதம், எந்த பில்லிஜூனியம் யாருடைய சரீரத்தை கட்டி கொண்டு இருக்கிறதோ அந்த கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அந்த கூனி நிமிர்ந்தது போல இன்றைக்கு இவளுடைய சரீரம் நிமிரட்டும், அந்த அவயவம் நிமிரட்டும், அந்த அவயவம் முழுமை அடையட்டும். ஆமென், ஆமென். ஆரோக்கியப்படட்டும். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த அதிசயம் நடக்கட்டும், இப்பொழுதே அந்த அற்புதம் நடக்கட்டும். எங்கள் சரீரங்கள் உணரத்தக்கதாய் ஒரு கிரியை நடக்கட்டும். ஹல்லேலூயா. முதியோர்கள் மேல் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தைக்கேற்ற ஒரு வல்லமை இப்பொழுது எங்கள் முதியோர்களுடைய சரீரத்தில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ரிபரபா சந்துரா திரகா லிகந்தர தரியா லபோஷலா உலபலபலபலபா ரிபலபரபதரபது ரிபி கமனமா ரிகந்தல ரதுரபா லிபிலிபிலிபிலிபி கமனமா ஓ ரிகலபா ஷலபா ரிகந்தல ரியாதுரபா. என் கர்த்தருடைய வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். எந்த நோயாளியும் சுகமாக்கக்கூடிய வல்லமை, எந்த கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இப்பொழுது அந்த வல்லமை எல்லார் மேலும் இறங்கட்டும். ஆமென். பாதிக்கப்பட்டவர்களை, தேவை உள்ளவர்களை ஸ்பெஷலா கவனித்து கிரியை செய்கிற என் இயேசுவின் இருதயத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த இருதயத்திலிருந்து அந்த நன்மை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ரிகந்தரா துரா லியா ரபாசி உலி பகதா தகதா திகந்தோலா ரிகபலா சங்குரா திஃபந்தி லமனா தலகந்தன மௌஷல கந்தரபா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். ஆமென், ஆமென். அப்பா, நான் ஒரு பாவி என்று கூப்பிடுகிற உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உன்னை தேடி வருகிறார். உன்னை பாவ கட்டிலிருந்து தூக்கி எடுக்கிறார். மகனே, மகளே, இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிடு, 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 கூப்பிடு. எந்த பாவக்கட்டில், எந்த பின்மாற்ற கட்டில் இருந்தாலும் இயேசு உன்னை தூக்கி எடுப்பார். இயேசு உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆமென், ஆமென், ஆமென் சொன்ன வார்த்தையை, அதுபடியான செயலை எங்களுக்குள் செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, எங்கள் பரிகாரியான தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி சிலுவையில் ஏறும்படி செய்து அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கி அவருடைய தழும்புகளால் தெய்வீக சுகத்தையும் எங்களுக்கு கொண்டு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் சாவுக்கினமான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீர். பாவத்திலே கிடக்கிற எங்கள் ஆத்துமாக்களையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீரப்பா. உங்கள் கிரியைகள் அதிசயமும் ஆச்சரியமானவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் சுகமாக்கிறீங்கன்னு சொல்லி 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா. யார் யார் என்ன விதத்திலே பலவீனத்தில் அல்லது வியாதியில் அல்லது உடல் ஊனத்தில் கஷ்டப்படுகிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்யும். அதற்கான விசுவாசம் எங்களுக்கு துளிர்விட்டது. அது தொடர்ந்து வளர்ந்து தழைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பாவத்திலே பின்மாற்றத்திலே விட்ட காரியங்களை திரும்ப எடுத்துக்கொண்டவர்களாக யார் அப்படிப்பட்ட எந்த கட்டுக்குள் இருக்கிறாங்களோ அவங்களையும் விடுவிக்கணும். காணாமல் போன ஆடுகளை தேடி வருகிற மேய்ப்பன், இவர்கள் எங்கே போனாலும் அவங்கள விடக்கூடாதப்பா. நீங்கள் தேடி சென்று அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்களும் கூட உம்முடைய இருதயத்தை பெற்றவர்களாய் வியாதியஸ்தர்களை நேசிக்க, அவர்களை விசாரிக்க, அவர்களை தேடி செல்ல, அவர்களுக்காய் ஜெபம் பண்ண, பிசாசினால் கட்டுண்டவர்களை விடுவிக்க நாடு விட்டு நாடு போனீரே, அதுபோல நாங்களும் பாரத்தோடு போய் கிரியை செய்ய உதவி செய்யும் அப்பா. நீ காணாமல் போன ஆட்டை தேடி செல்லுகிற மேய்ப்பன் என்று வெளிப்படுத்தினீரே, அதுக்குத்தான் பாவிகளுடைய வீட்டில் விருந்து சாப்பிட வந்தேன்னு சொன்னீங்களப்பா. நாங்களும் கூட பாவிகளை ரட்சிக்கிற அந்த கிரியைக்காக உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கும் கிருபை தாரும். எல்லாருக்குள்ளும் நீங்கள் செய்ய நினைத்தவைகளை, இப்பொழுது தொடங்கி இருக்கிறவைகளை தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் அவருடைய பாதுகாவலும் அரவணைப்பும் சுகமாக்குதலும் நம் அனைவரோடும் தேவ மக்கள் அனைவரோடும் தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமேன்.